வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஆர்பிஎஃப்ல இருந்து எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. அதை பத்தி முழுமையான தகவல் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். யாரும் பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்னைக்கு பார்க்க போறது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சார் எப்படி எனக்கு எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிளுக்கு வந்து ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல சார், அதுக்கான வீடியோ போட நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இதில் எப்படி நான் அப்ளை பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதனால வீடியோ வந்து மறக்காம இறுதி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணா சின்ன சின்ன இடத்துல வந்து ரொம்ப முக்கியமானதான் உங்களுக்கு மிஸ் ஆயிரும். அதனால் தயவுசெய்து வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மொபைலில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் புக்ஸை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன்ல லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே எல்லா புக்ஸோட லிங்க்ஸும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்க லிங்க்ஸ் மூலியமாக நம்ம சேனல் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப் இன்ஸ்பெக்டர் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் இரண்டுமே நான் புக்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ தாராளமாக யூஸ் பண்ணி மாட்டலாம். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டபிளுக்கும் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் வந்து இம்பார்ட்டன்ட் புக்ஸ் கொடுத்துருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் புக்ஸும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெப்சைட் indianrailways.gov.in. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட் வந்து போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட் போய் கீழே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஆர்பிஎஃப் மற்றும் ஆர்பிஎஸ்எஃப்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணும், இந்த டேப் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் ஃபார் கான்ஸ்டபிள் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை சப் இன்ஸ்பெக்டர் அப்ளை பண்ண போகிறான்னு கேட்குறாங்க. நான் இப்போ சப் இன்ஸ்பெக்டருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறேன், அதாவது எஸ்ஐக்கு அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் கான்ஸ்டபிள் அப்ளை பண்ணால் இதே ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் சப் இன்ஸ்பெக்டர் அப்ளை பண்ணுற பார்த்தாலே போதுமான தாராளமாக நீங்கள் கான்ஸ்டபிள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் சப் இன்ஸ்பெக்டர் அப்ளை பண்ண போகிறேன். எஸ்ஐ கிளிக் பண்ணுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டு. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஏற்கனவே நீங்கள் ஆர்பிஎஃப்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேண்டிடேட் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். இல்லை நான் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் தாராளமாக நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் ஃபீஸ் என்ன, எல்லாமே நம்ம வீடியோ வந்து தனியாக பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலே ஐ பட்டனையும் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது மட்டும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்கன்னா இதான் நிறைய பேர் டவுட் வரும். இதெல்லாம் குரூப் ஏ குரூப் பின்னு கொடுத்தா என்னன்னு தெரியல அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஸ்ஆர், எஸ்டபிள்யூஆர், எஸ்சிஆர். அதாவது எஸ்ஆர்னா சதர்ன் ரயில்வே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டபிள்யூஆர்னா சதர்ன் வெஸ்டர்ன் ரயில்வே, எஸ்சிஆர்னா சதர்ன் சென்ட்ரல் ரயில்வே. இதுக்கான டெஃபினேஷன் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிஆர்னா சென்ட்ரல் ரயில்வே, இஆர்னா ஈஸ்டர்ன் ரயில்வே, எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கனால நம்ம வந்து சதர்ன் ரயில்வே தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவோம். அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து குரூப் ஏவை நான் பிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் தமிழ்நாடு அதாவது சவுத் சைடு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் எஸ்ஆர் சதர்ன் ரயில்வே வந்து பிக் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஜோனில் பிக் பண்ணணும்னா தாராளமாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த குரூப் ஏலேருந்து இ வரைக்கும் எனக்கு வேணாம், நான் வந்து ஆர்பிஎஸ்எஃப் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆர்பிஎஸ்எஃப்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தான். அது ஏலேருந்து இ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு ஏலேருந்து இ வரைக்கும் குரூப் ஏலேருந்து இ வரைக்கும் எனக்கு வேணாம், நான் ஆர்பிஎஸ்எஃப் மட்டும் அப்ளை பண்ணேன், தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் இது வந்து மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்பிஎஸ்எஃப் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் குரூப் ஏலேருந்து ஈக்குள்ளே அப்ளை பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக மேல் மற்றும் ஃபீமேல் இரண்டு பேருமே தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து குரூப் எஃப்க்கு அப்ளை பண்ண விரும்பினீங்கன்னா ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு எது வேணுமோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து குரூப் ஏ வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா தமிழ்நாடு இருக்குனால குரூப் ஏ வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை வந்து ஃபஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரீட் பண்ணால் தான் வந்து கண்டிப்பாக நீ அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதை பற்றின எல்லாமே நான் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் வந்து கையில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா உடனே பேமெண்ட் ஆகி ரிசிப்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆஃப்லைன் பேமெண்ட் பண்ணுறதா பண்ணலாம். இல்லை இந்த கார்டு எதுவும் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆஃப்லைன் பேமெண்ட் பண்ணலாம். எஸ்பிஐ சலான் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தரேன் நான். அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்சிஏ மற்றும் எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 250 ருபீஸ் தான் பேமெண்ட் பண்ணணும். அதர் கேண்டிடேட்ஸ் தான் 500 ருபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது வரும். இதில் வந்து உங்களுக்கு 400 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 500 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 400 ருபீஸ் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இல்லை 250 ருபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 250 ருபீஸும் ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தீங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்களோட ஃபோட்டோகிராஃப் மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் சைட் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதர் கேண்டிடேட்ஸ்க்கு தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பாக கேட்பாங்க. இதை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறனால சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் வேணும். உங்கள் பேரில் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்பா இல்லாட்டி அம்மா யார் பேரில் இருந்தால் தாராளமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து எல்லாமே ரீட் பண்ணி முடிச்சிங்கன்னா ரீட் பண்ணி முடிச்சிங்கன்னா
இந்த கீழே 2 செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குரூப் ஏ தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதை ஃபஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக மாடிஃபை பண்ண முடியாது. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து மாடிஃபை பண்ணலாம், ஆனால் எந்த ஜோனல் மட்டும் மாடிஃபை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டிங்கன்னா கண்டிப்பாக மாடிஃபை பண்ணலாம், ஆனால் 250 rupees வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் மாடிஃபை பண்ண முடியும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணி ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, இன்னும் நல்லா டைம் இருக்குது. இந்த வீடியோ நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். இது உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நேம் இனிஷியல் எப்பவுமே கடைசி லாஸ்ட்டில் அடிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. உங்களோட நேமை திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா சாம்பிள் தான் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய கரெக்டான டேட் ஆஃப் பர்த் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜெண்டர், அதாவது மேலா ஃபீமேலாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஐ ஹேவ் ஆதார் கார்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன்னா அப்ளைன்னு கொடுங்க. இது அப்ளை பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் என்ட்ரு பண்ண வேண்டியது வரும். இல்லை என் ஆதார் கார்டு இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னு கொடுத்துருங்க. இப்போ என் ஆதார் கார்டு இருக்குது நான் கொடுக்குறேன். இருந்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரையும் டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா சாம்பிள் தான் டைப் பண்ணுறேன். நான் சப்மிட் பண்ண போகிறது தான் சாம்பிள் தான் உங்களுக்கு டைப் பண்ணுறேன். நீங்கள் வந்து கரெக்டாக ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மதர் நேம். உங்களுடைய 10th ரோல் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். சர்டிஃபிகேட் நம்பர் கிடையாது, ரோல் நம்பர் வந்து 10th மார்க் ஷீட்லேயே கீழே கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அது ரோல் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் தான் உங்களுக்கு. சர்டிஃபிகேட் நம்பர் எழுதக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள். அடுத்து நீங்கள் இயர் ஆஃப் பாசிங் மெட்ரிகுலேஷன் 10th SSLC. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, 10th வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தா மட்டும் தான் போஸ்ட் அப்ளை பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த போர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, CBSE இருந்தாலும் சரி, இல்லை மெட்ரிகுலேஷன் வந்து தாராளமாக அந்த போஸ்ட் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 10th எப்போ பாஸ் பண்ணீங்களோ அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருந்துக்கும், ஏன்னா இதுதான் OTP எல்லாமே வரும் உங்களுக்கு. நான் சும்மா சாம்பிள் தான் கொடுக்குறேன், அதனால் நீங்கள் கரெக்டாக நம்பர் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் யுவர் மொபைல் நம்பர். நீங்கள் மொபைல் நம்பர் அப்படியே அடிச்சது அதே நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி. உங்கள் மெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அதே மெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கேப்சா கோடை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு தடவை 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபார்ம் சப்மிட் பண்ண அப்புறம் மாடிஃபை பண்ணலாம், ஆனால் 250 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் மாடிஃபை பண்ண முடியும். அதனால் ஒரு தடவை 2 தடவை நல்லா செக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நேம்லாம் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நேம், டேட் ஆஃப் பர்த் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜெண்டர், ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு நம்பர், அப்பா அம்மா பேர். 10th வந்து ரோல் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ், சர்டிஃபிகேட் நம்பர் கிடையாது. அடுத்து எப்போ 10th பாஸ் பண்ணிங்களோ அந்த இதை கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் யுவர் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயில் ஐடி, கன்ஃபார்ம் யுவர் இமெயில் ஐடி. கேப்சா சால்வ் பண்ணிட்டு நீங்கள் செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனேபிள் பண்ணிவிட்டு கிளிக் டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சு அந்த டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ரீட் பண்ணி முடிச்சு கீழே செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு சப்மிட் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்மிட் பண்ண ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மேலே இருக்க வெரிஃபை த்ரூ OTPன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அந்த மெயில் ஐடி கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் மெயிலில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு OTP வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் ஒரு OTP நம்பர் வந்து ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 நம்பரும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ கேப்சா வந்து ஃபைனலாக சால்வ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கேப்சா என்ட்ரு பண்ணி முடிச்சோன்னே கீழே சப்மிட் பட்டன் இருக்குது, அதை சப்மிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்மிட் பண்ணோம் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த ரெஜிஸ்டர் நம்பரை பயன்படுத்தி தாராளமாக நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு நம்ம செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் கீழே லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லாகின் கொடுத்துக்கோங்க. இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆல்ரெடி எங்கேயும் பார்த்துருப்பீங்க. ரெஜிஸ்டர் நம்பர் வந்து தப்பு இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கேப்சாவையும் சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணி முடிச்சு கீழே லாகின் பட்டன் இருக்கு. லாகின் பண்ணினா நீங்கள் வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லாகின் பண்ணோன்னே இந்த பேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்ஏ அப்ளிகேஷன் ஃபார்மே ஃபில் பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா செக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை. மொத்தம் ஒரு பேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராசஸ் இருக்குது, கவனமாக பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ நேஷனாலிட்டி இந்தியனான்னு கேட்குறாங்க, சாமான் கொடுத்துக்கோங்க. ரிலீஜன் வந்து ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியான்னு கேட்குறாங்க, அதை நீங்கள் எதாவது மென்ஷன் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டி அன்ரிசர்வ் கேட்டகரிங்களா, இல்லை SC STயா, இல்லை OBC நான் க்ரீமி லேயர்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃபேமிலி இன்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 8 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் வந்து நான் க்ரீமி லேயர் வருவீங்க. இல்லை 8 லட்சத்துக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் க்ரீமி லேயர் வருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நான் க்ரீமி லேயர் தான், அதை நான் க்ரீமி லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கேஸ்ட், உங்களுடைய கேஸ்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா வந்து டைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களுடைய கேஸ்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டேட், நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுக்குற சாம்பிள் டேட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் டேட்டாலாம் கொடுத்துக்கோங்க. எக்ஸரிஸ் மேனான்னு கேட்குறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது அடுத்து நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சார்ந்தவங்க கேட்டிருக்காங்க, அதுவும் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா 3 years ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விதவைகளா இல்லை டைவர்ஸ் ஆகிடுச்சா உங்களுக்கு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி எதாவது இருந்தால் கண்டிப்பாக எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா கோர்காஸ், மராத்தாஸ், டோக்ராஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்லேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. நம்ம வந்து குரூப் ஏ தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். குரூப் ஏல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேட்டகரி கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர், எஸ்டபிள்யூஆர், எஸ்சிஆர் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஆர் செலக்ட் பண்ணேன், சதர்ன் ரீஜன் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூஆர், அடுத்து எஸ்சிஆர். இதை நீங்கள் எப்படினாலும் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விஷ் தான். அடுத்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வந்து எங்கே படிச்சிங்கன்னு கேட்குறாங்க. எந்த போர்டில் படிச்சிங்க? ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுத்துக்கோங்க, இல்லை சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி கொடுத்துக்கோங்க. அடுத்து எந்த ஸ்டேட் கேட்குறாங்க, எந்த மாநிலம்னு கேட்குறாங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்குறாங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து இயர் ஆஃப் பாசிங் எந்த வருஷம் பாஸ் ஆனி ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. அடுத்து பர்சன்டேஜ் நீங்கள் வந்து 10th வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஐக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஃப்ரெண்ட்ஸ், எனி டிகிரி முடிச்சாங்கன்னா அதான் கேட்குறாங்க. எந்த டிகிரி முடிச்சுன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், செலக்ட் லிஸ்ட்டில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஸ்டேட்டில் முடிச்சுன்னு கேட்குறாங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட், அடுத்து இயர் ஆஃப் பாசிங் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அதை வந்து நீங்கள் டிகிரியில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க, இல்லை சிஜிபின்னு வரும் உங்களுக்கு, நீங்கள் தாராளமாக எதுனா கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் அதர் குவாலிஃபிகேஷன் எது, நீங்கள் யூஜி முடிச்ச பிறகு நீங்கள் பிஜி எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா, அதை போஸ்ட் கிராஜுவேட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக அதை இல்லைன்னா எதுவும் கொடுக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மதர் டங், தாய்மொழி எதுன்னு கேட்குறாங்க. அடுத்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த மொழியில் வந்து தேர்வு எழுத விரும்புங்க அந்த மொழியை தேர்வு செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் தான் நீங்கள் எழுத விரும்பிங்கன்னா அது இங்கிலீஷை டிஃபால்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நீங்கள் இங்கிலீஷை தவிர வேறு எது மொழியில் நீங்கள் தேர்வு எழுத விரும்பிங்கன்னா அந்த மொழியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தமிழை சூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுடைய அட்ரஸ் வந்து தெளிவாக எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ சும்மா சாம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதி, நீங்கள் உங்களோட ஒரிஜினல் அட்ரஸ்லாம் எழுதிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாநிலமோ அந்த மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட், அடுத்து அதாவது இங்கே இருக்க ஏரியா வந்து சிட்டியில் வருமா, டவுனில் வருமா, வில்லேஜ் வருமான்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மதுரைனா மதுரை நார்த் சவுத் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் என்னோட ஏரியா செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து உங்களுடைய பின்கோடை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா சாம்பிள் தான் டைப் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டேட்டாலாம் கொடுத்துக்கோங்க. ஒரு தடவைக்கு நான் 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடுத்து மாடிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் 250 rupees கொடுத்தா மாடிஃபை பண்ண முடியும். ஆனால் தெளிவாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓபிசி நான் கிரிமினல் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை 2 தடவை நல்லா செக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி முடிச்சு கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எது கொடுக்குறீன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் 500 rupees பேமெண்ட் பண்ண வேண்டிய கேட்டகரி வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து 400 rupees ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 250 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 rupees ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காண்டி அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட் தான் அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தாராளமாக உங்கள் அக்கௌண்ட் ரீஃபண்ட் ஆகிக்கும். சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் தெரியும், உங்களோட பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்குற அக்கௌண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதனால் கரெக்டான அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை டைப் பண்ணுவோம். உங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் பேர் அக்கௌண்ட் இருக்கோ அந்த நேம் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரும் டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்கௌண்ட் நம்பர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரோட பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைன் சர்ச் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். ஐஎஃப்எஸ்சி கோட் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அது திருப்பி ஐஎஃப்எஸ்சி கோட் திருப்பி இன்னொரு என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரு பண்ணி முடிச்சிங்கன்னா கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், மறக்காமல் அதை டிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் பண்ணி முடிச்சு கீழே சேவ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேவ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இந்த அக்கௌண்ட் இந்த பேஜ் உங்களுக்கு போகும். இது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப்லைனில் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். மொத்தம் 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணால் பேங்க்கில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது நான் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஆஃப்லைனில் சலான் மூலியமாக பேமெண்ட் பண்ணிக்கிறேன்னா தாராளமாக போஸ்ட் ஆஃபீஸ் கிளிக் பண்ணால் உங்கள் சலான் டவுன்லோட் ஆகும். அது யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் பேங்க் தான் பெஸ்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே ப்ராசஸ் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் நான் இப்போ பேங்க்கை சூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க்கை சூஸ் பண்ணிவிட்டு கீழே பே நோன்னு ஆப்ஷன் இருக்குது, பே நோ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பே நோ பட்டனை கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த ஆன்லைன் பேங்க், இன்டர்நெட் பேங்க்னு கேட்கும். நீங்கள் எந்த வேணாலும் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெபிட் கார்டை சூஸ் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ உங்கள் டெபிட் கார்டு நம்பர் வந்து தெளிவாக டைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பைரி டேட், அந்த கார்டு யார் பேரில் இருக்குது, சிவிவி நம்பர் மற்றும் அந்த கேப்சாவை நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. கேப்சா சால்வ் பண்ணி முடிச்சு கீழே பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ வந்து மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி முடிச்சு டேரெக்டாக வந்து அமௌண்ட் டெபிட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வந்து பேமெண்ட் வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ரெசிப்ட் வந்து நீங்கள் பத்திரமா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பேமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து தாராளமாக ரெசிப்ட் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் ஸ்டெப்பு. தாராளமாக நீங்கள் இதோட முடிஞ்சுன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃபோட்டோ வந்து மறக்காம அப்லோட் பண்ணுவேன். உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தாராளம் ப்ளூ பேக்ரவுண்ட் தான் பிரச்சனை இல்லை. ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ வந்து இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே சாய்ஸ் கொடுத்துருக்காங்க.
உங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்கள் நேம் டைப் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னைக்கு ஃபோட்டோ எடுத்து அந்த தேதி தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1/12/2017 அப்புறம் எடுத்த ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வந்து வேலிட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 3 months எடுத்த ஃபோட்டோ வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அதனால் அந்த டேட்டை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோ எடுக்கும்போதே சொன்னீங்கன்னா அவங்க இதே மாதிரி டேட் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. இப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது தெரியலனா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்லோட் பண்ணி முடிச்சப்பறம் கீழே அப்லோட் ஃபோட்டோ பட்டன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆயிரும். ஒரு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி முடிச்சப்பறம் இந்த டிக் பாக்ஸ் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கீழே சப்மிட் பட்டன் இருக்குது, சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கீழே சைன் பண்ண ப்ரெஸ் பண்ணி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து வியூ அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக PDF ஃபைலாக டவுன்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த PDF ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டோட அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெரியும், யூஸ் யூர் டேட் ஆஃப் பர்த் ஃபார் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஸ்லாஷ் இல்லாமல் டேரெக்டாக என்ட்ரு பண்ணிங்கன்னா போதும், அதாவது 09/09/2000 அந்த மாதிரி நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணிங்கன்னா தாராளமாக அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது பற்றி கண்டிப்பாக நான் எல்லா தகவலும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து சந்தேகம் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு மறக்காம கீழே லைக் பண்ண பிரச்சனை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணால் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் மட்டும் ஒரே கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.